வணக்கம். 3, 6 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே அதாவது NAS எக்ஸாமுக்கான தேதி மாற்றி அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நவம்பர் 19 சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த தேதியை மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்வுகள் நடக்கும் பொழுது ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டராக யாரை போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து B.Ed M.Ed படிக்கக்கூடிய மாணவர்கள், கிரேட் 11th படிக்கக்கூடிய மாணவர்களை ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டராக போட போகிறாங்க. எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, December 4 எக்ஸாம் நடக்க போகுது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் எத்தனை பேர் தேவை அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது கூட சேர்த்து 10% பேரை ரிசர்வேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க 30ஆம் தேதிக்குள்ளே. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், B.Ed M.Ed ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கிரேட் 11 படிக்கக்கூடிய மாணவர்களை இதுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்காங்க ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டராக. இந்த ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சி முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர் தேவை அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கங்க. கிரேட் 3ல் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது, கிரேட் 6ல் எவ்வளோ இருக்குது, அதே போல் 9 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அந்த எஃப்ஐஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் 10% ரிசர்வேஷனையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி டோட்டல் எவ்வளோ இன்வெஸ்டிகேட்டர் தேவை அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5562 இன்வெஸ்டிகேட்டர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.